இன்னும் சிறிது நேரத்தில் மாணவர்களுக்கான 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாக இருக்கிறது. போட்டியாளர்கள் அனைவரும் மைதானத்திற்குள் வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வெல்கம் ஜெகன். குட் லக் ஜெகன். On your march. டே பிளாக் மலே, உங்க பாட்டிக்கு அழைச்சிக்கிட்டா மூச்சு, சீக்கிரம் போய் பாடுறா, போன் வந்துக்குது போ. Set. Go. இது நம்மாலு. இஞ்சா இஞ்சா இஞ்சா. ஹாய் ஆரியமலா, how are you? Fine. ஓட்ட பந்தயம் பாக்குறியா? பாரு பாரு. யோ முட்டக்கண்ணா ஓடியா. ஓடி பிரயோஜனம் இல்ல, நான் ஜெயிக்க போறது இல்ல. வா நாம ஓடுவோம். அதுக்கு வேற ஆளு பாரு. இதுக்கு நான் ஓடியே இருக்கலாம். கோல்டன். இன்னும் சிறிது நேரத்தில் பெண்களுக்கான 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாக உள்ளது. ஏண்டி நீதான் காலேஜுக்கு கார்ல வந்து போறவளாச்சே, நடக்கவே தெரியாத நீ எப்படி ஓடி ஜெயிக்க போற? அடுத்தவங்களை ஓட விட்டா தானே என்னால ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் வச்சிருக்க போடி? ஏ ஆறுமுகம் வந்துட்டாமா? இந்த தடவை ரேவதியை ஜெயிக்கவே விடக்கூடாது. நீங்களெல்லாம் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் கைனால கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. என்னடி சொன்ன? ரேவதியை ஜெயிக்க விடக்கூடாது தானே? ஆமா. அப்பா சாப்பிட்டுட்டாங்க. வாடி போடா. சோம்பேறித்தனமா வர பரவ. ஜெயிப்பீங்க. On your march. Set. Go. இப்பொழுது விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நமது மதிப்புக்குரிய தாளாளர் தொழிலதிபர் திரு முத்துமாணிக்கம் அவர்கள் பரிசளிப்பார்கள். முதலில் உயரம் தாண்டும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் ராமுவிற்கு கோப்பையை வழங்குவார். தேங்க்யூ சார். அடுத்து 1000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற ஜெகனுக்கு கோப்பையை வழங்குவார். Thank you sir. பெண்களுக்கான 1000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற ரேவதிக்கு அவருடைய தந்தையே கோப்பையை வழங்குவார். நிறுத்துங்க சார். அந்த பொண்ணுக்கு இந்த பரிசை கொடுக்காதீங்க. ஜெகன் என்ன சொல்ற? நான் சொன்ன உங்களுக்கு எதுவும் புரியாது. ஆறுமுகம் நீயே சொல்லு. ஆமாங்க, ரேவதி அம்மா ஜெயிக்கணுங்கிறதுக்காக கூட ஓடுற மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் குளுக்கோஸ் வாட்டர்ல மயக்க மருந்த கலந்து கொடுக்க சொன்னாங்க. நானும் கொடுத்துட்டேன். அவங்களால ஓட முடியல, சுலபமா இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க. தப்பு பண்ணக்கூடாது, பண்ணா மாட்டிக்க கூடாது. என்ன மாதிரி அதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் இல்லாத உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே கேவலமா இருக்கு.
பெங்களூர் ரோஸ் இருக்கா? இல்லம்மா. வாட்? அம்மாவா? நான் கேக்குற பூ இல்லாம எதுக்குடி நீ பூ விக்க வர? நான்சென்ஸ். யூ அநியாயமா என் பூவெல்லாம் மண்ணுல போட்டு நான் என்னமா செய்வேன்? ஏ மிஸ்டர், ரெட் சிக்னல் மாதிரி குறுக்க நிக்கிற, பழிய விடு. உன்ன மாதிரி அடங்காப்பட்டாரிங்களுக்கு நான் ரெட் சிக்னல் தான். இந்த மாதிரி அப்பாவிங்களுக்கு நான் எப்பவுமே கிரீன் சிக்னல். இந்தாங்க, ஒழுங்கா மரியாதையா அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? எங்க ஓட பாக்குற? இந்தாமா பர்ஸ். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி அங்க கொடுத்துருங்க. காலேஜ்ல வாலாடிக்கு தெரிஞ்சா ஒட்ட நறுக்கி போடுவேன். பி கேர்ஃபுல். ஞான் வரட்டே. வெரி குட் மச்சி. இவ்வளவு நாள் அடங்காம இருந்த அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி அசத்திட்டடா. நாட்டுல எவனுக்கோ செலவைக்கிறான், உனக்கும் ஒரு செலவைக்க மாட்டேன்டான்களே. ஏண்டா டாடாய்ஸ், நான் ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ மட்டும் ஒரு வார்த்தை கும்னு சொல்லு, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். டேய், இவனுக்கு செலவு வச்சு முச்சந்தில நிறுத்திடாதீங்க, அப்புறம் உள்ள மரியாதையும் போயிட போகுது. சரியா சொல்றா ஐயரட்டு. நாமெல்லாம் காலேஜுக்கு வர்றது படிக்கத்தான், ஸ்ட்ரைக் பண்ணல. டேய், நாம இந்த ஸ்ட்ரைக்கு, பந்து, பஸ்ஸ கொடுத்துறது, சோடா பாட்டில் அடிக்கிறது, இப்படி எல்லாம் செஞ்சாதான் நம்ம பேரை பேப்பர்ல கொட்டத்துல போடுவாங்க. டேய், நீ நம்ம காலேஜ்ல படிக்கிறதுக்கே லாக்கி இல்லடா. பேசாம ஒரு வருஷம் கோச்சிங் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்க, நீ பெரிய தியாகி ஆயிடலாம். அப்புறம் உனக்கும் பீச் ஓரமா செலவு வச்சிருவாங்க. எப்படி சிலையெல்லாம் உடைச்சு வித்துருவோம். வாடா காட்டு பண்ணி, இவ்வளவு அவசரமா போற? முன்னாடி ஏதாவது கோழி போதா? கோழியும் இல்ல, பரவாயும் இல்ல. சர்க்குலர்ல கையெழுத்து வாங்க பிரின்சிபால் ரூம் போயிட்டு இருக்கேன். சர்க்குலரா? எவனாவது மண்டையை போட்டானா? என்ன ஏதுன்னு நோட்டீஸ் போர்ட்ல பாத்துக்க. கொண்டாடா. நாளை காலை 10 மணிக்குள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டும். இப்படிக்கு பரோட்டா தலையன். ஐயாவுக்கு ஜாலிதான். 500 ரூபா நாளைக்கு மணி ஆர்டர்ல வருது. எக்ஸாம் ஃபீஸ் 250 ரூபா. மீதி 250 ரூபா எதுக்கு? எக்ஸாம் பேசுறா? நீ உருப்படவே மாட்ட. போடா. ஜெகன், நீ என்ன பண்ண போற? ஏன்டா வாத்தியார் போஸ்டர் கிழிச்ச? இப்ப உன்னையே கிழிச்சிடுறேன். இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும்? அவனை பீஸ் பீஸா கிழிக்கடா. அம்மா தாயே, நீ கொடுத்த பணம் ஆஸ்பத்திரி செலவுக்கே பத்தாது. ஆள விடு. பாடி என் தபளக்கஜா, உன் பணக்கார திமிரையெல்லாம் பங்களாக்குள்ளே வச்சுக்க. எங்கிட்ட வச்சுக்கிட்ட போஸ்டரோட சேர்த்து உன்னையும் பச போட்டு ஒட்டிடுவேன். ஒழுங்கா மரியாதையா உங்க ஆளுங்க கிழிச்ச போஸ்டரை எல்லாம் நீயே வந்து ஒட்டிருமா? என்னது நானா? பின்ன உங்க வாத்தால சொல்றேன். ஒன்னதான் ஒட்ட போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? ஒரே குத்து உன் டப்பாக்கார அப்பளமாயிரும். அப்புறம் நடந்தான் போகணும். மரியாதை ஒட்டு. நான் என்ன பண்ணுவேன்? நீ அடிச்சுக்கிட்டா லெவலா ஒட்டு.
வாத்தியார் நல்லா தெரியணும். நல்லாவே ஒட்டுற. போஸ்டர் ஒட்டுனத சொன்னேன். மறுபடியும் சொல்றேன்னு கோவப்படாத. பகல் எல்லாம் காலேஜுக்கு போற, ராத்திரி ஆனா போஸ்டர் ஒட்ட போயிடுற. இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நானும் ஏதாவது வேலைக்கு போனா. ஆரம்பிச்சிட்டோம் பல்லவியா. இங்க பாரு, என் உடம்புல கடைசி சுற்று ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சு உன்னை காப்பாத்தன தவிர உன்னை வேலைக்கு அமிச்சிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. நான் சொல்றத முழுசாதான் கேள. முழுசு வேணாம், பாதி வேணாம். நேத்துக்கு வயசுக்கு வந்த பொண்ணெல்லாம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வாயு வயிறுமா இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலன்னு என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? இதுக்கு மேலே நீ வேலைக்கு போய் என் மனசை புண்படுத்த நினைச்சினா நீ தாராளமா போகலாம். ஏய், பாசத்தை காட்டு, அன்பை காட்டு, சந்தோஷப்படுறேன். ஆனா பரிதாபத்தை மட்டும் காட்டாத. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா உன் அன்பை தவிர இந்த உலகத்துல நான் வேற எதையுமே பெருசா நினைக்கல. ஜெகன், அந்த அம்மா வராங்க. ஏமா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பார்த்தாலும் பொட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து தம்பி வச்சுக்கன்னு சொல்றீங்களே. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன எங்களுக்கு சொந்தமா இல்ல எங்களை கடன் வாங்கிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, காரணம் தெரியாம நான் கை நீட்ட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஜெகன், கடன் வாங்கலப்பா, கடன் பட்டு இருக்க. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. இப்ப இதுல இருக்கிற பணத்தை வாங்கிக்க. சமயம் வரும்போது பணத்தை ஏன் கொடுத்தேங்கிற காரணத்தை நீயே புரிஞ்சுக்குவ. நீங்க இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும். அண்ணா, நீயாவது இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லக்கூடாதா? எதை சொல்லி இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லுவேன்? அவன் சொன்ன மாதிரி இனிமே நீங்க இங்க வராம இருக்கிறதா நல்லது. இனிமே நான் வரலம்மா, நீயாவது வாங்கிக்க. ஆஹா, அவன் என் மேல உயிரியே வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாம நான் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா அது நான் அவனுக்கு செய்யற துரோகம். வற்புறுத்தாதீங்க. ஏன் டாடி, இப்ப நான் காலேஜுக்கு எப்படி போறது? டைம் ஆகுதுல்ல. மாருதி வேன் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயம்மா. மாருதி வேன் இருக்கு, ஆனா என் புக்ஸ் எல்லாம் மம்மி கார்ல எல்லாம் மாட்டிடுச்சு. எங்க போயிட்டா இவ? தங்கா, என்னங்கய்யா? அம்மா ஏதாவது சொல்லிட்டு போனாளா? அம்மா கோயில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ, ஐயோ. ஹாய், மம்மி வந்துட்டாங்க. நான் வரேன் டாடி. பாய். என்ன மம்மி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரிம்மா. டிரைவர். லக்ஷ்மி, கோயிலுக்கு போயிட்டு வர எல்லாரும் கையில அர்ச்சனை தட்டோட தான் வருவாங்க. நீ என்னடான்னா அரிஸ்டோகிராட் பொட்டியோட வர்ற. குடு குடு பாப்பா, குடு. என்ன லக்ஷ்மி, எனக்கு தெரியாம ஏதாவது பிசினஸ் பண்றியா இல்ல உன் அழகுக்கு அன்பளிப்பா எவனாவது இந்த பணத்தை கொடுத்தாங்க? என்னங்க? சரி சரி, போற இடத்த சொல்லிட்டு போக கூடாது. போ போ. அடடே, டபுள் கச்சாவா? சாரி ஜெகன், அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, அதெல்லாம் நான் நினைக்க மறந்துட்டேன். அப்போ ரேவதி மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்களும் எங்களோட காலேஜுக்கு வரலாமே, நான் உங்களை டிராப் பண்றேன். நமக்கு என்னைக்கு நடதான். நான் நடந்தே போய்க்கிறேன், வர்றேன். ஜெகன், உண்மையிலேயே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இப்ப என்னோட வரணும். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இப்ப நீங்க வரல நாங்களே உள்ள எடுத்து போட்டுருவோம். வேணாம்மா, நானே வந்துடுறேன். நீங்க உள்ள போ. போடி. என்ன ஜெகன்,
ஷர்ட் நல்லா இருக்கே. ஓசி ஷர்ட்டா? ஓசியா? ஆமாண்டா சொல்லுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறோம். எதுக்கு நீ அத பத்தி பேசுற? அவர் உடம்ப பாருடி. ஆமாண்டி. தலைய பார்த்தா தர்மேந்திர மாதிரி இல்ல? உதட்ட பார்த்தா ஓம்பரி மாதிரி இல்ல? மூக்க பார்த்தா மோகிந்தர் மாதிரி இல்ல? மொத்தத்துல அவர பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்களா இல்ல பிளே கிரவுண்ட்னு சொல்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? வண்டி எடுத்து சொல்லு. பயப்படாதீங்க ஜெகன். உங்க கற்புக்கு நாங்க எந்த விதத்திலயும் களங்கம் ஏற்படுத்திட மாட்டோம். இல்லடி. என்ன நொல்லடி? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா. நம்ம கிட்ட விளையாண்டீங்கல்ல, அதான் கார் புடுக்குச்சு. இறங்கில. இறங்குனா இந்தா இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டா. சாரி ஜெகன், ப்ளீஸ் வண்டியை தள்ளுங்க. வண்டியை தள்ளணுமா? ஏன் ஜெகன், உங்க ஒருத்தரால வண்டியை தள்ள முடியாதா? யார சொன்னா தள்ள முடியாதுன்னு? நான் கை வச்சேன், வண்டி காலேஜ்ல மணிக்கும். ஏறிக்க. என்ன ரியாக்ஷனே சரியில்லை. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. ஏய் தபல கச்சா, நீ எங்க தான வருவ? இரு உன கவனிச்சுக்கிறேன். டேய் 7-8 பொண்ணுங்க வந்து உன்னை கடத்திட்டு போனதா கேள்விப்பட்டோம். உன் கற்பு என்னடாச்சு? 7-8 பொண்ணுங்க இல்ல, 78 பொண்ணுங்க வந்தாலும் என் கருப்பு கலங்க ஒண்ணும் வராது. நீ ஒழுங்கா இரு. வாங்கடா. என்ன வண்டி பஞ்சரா? ஆமா ஜெகன். என்ன நடக்க வச்சீங்கல்ல, அப்படித்தான். பரவாயில்ல, மறப்போம் மன்னிப்போம். எல்லாரும் எங்க வேன்ல ஏறிக்கங்க, காலேஜ் இறக்கி விட்டுறோம். தலைவர் தான் சொல்லிட்டாருல்ல, வாங்கம்மா வாங்க. நீ வர மாதிரி உத்தேசம் இல்லையா? பிச்சைக்கார கும்பலோட யார் வருவா? பாத்தியா பங்காளி, இந்த குட்டி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இவள சும்மா விட கூடாது. என்ன பண்ணலாம்? நம்ம கைவரிசையை காட்டலனா ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இத பிடி. தேராட்டம் நீ நடந்த கண்ணம்மா, தெருவெல்லாம் புலுங்குதடி பொன்னம்மா. தேராட்டம் நீ நடந்த கண்ணம்மா, தெருவெல்லாம் புலுங்குதடி பொன்னம்மா. ஆறாரோ பாட போற வயசம்மா, அம்மாடி என் மனசு தாங்குமா. போடு கட்டு கட்டா புத்தகமா, கையில் சுமக்கும் கண்ணியம்மா. அம்மா கட்டு கட்டா புத்தகமா, கையில் சுமக்கும் கண்ணியம்மா. தேராட்டம் நீ நடந்த கண்ணம்மா, தெருவெல்லாம் புலுங்குதடி பொன்னம்மா. மலரே நீலேசா அலரே மண்டாக அலையுறோம் குட்டுங்களா, செண்டாக நீங்க வந்தா தப்புங்களா, கிண்டாடி தவிக்கிறோம் கண்ணுங்களா. தரிசனம் தான் பாருங்களே பொண்ணுங்களா. காத்திருந்தோம் அம்மம்மா கால் வலிக்க, பார்த்திருந்தோம் அம்மம்மா கண் வலிக்க. காத்திருந்தோம் அம்மம்மா கால் வலிக்க, பார்த்திருந்தோம் அப்பப்பா கண் வலிக்க. பாருங்களே கொஞ்சம் பாருங்களே, காட்டுங்களே கருணை காட்டுங்களே. அடியே தேராட்டம் நீ நடந்த கண்ணம்மா, தெருவெல்லாம் புலுங்குதடி பொன்னம்மா.
ஒற்றை காலில் நின்று நானும் வித்தை ஜாலம் காட்டினாலும் சத்தம் போட்டு துரத்துறியே சரணம் சரணம் உன் பதமே உன் பாதமே உங்க பூபாதம் நோக விட நாங்க மாட்டோமே எங்க முதுகு மேல ஏறி இங்க நாங்க சுமக்குறோம் புதுசாக வந்திருக்கோம் நாங்க தானுங்க மனசார நீங்கள் இந்த வாழ்த்து பாடுங்க ஏக்கம் தாண்டி அம்மாடி எங்களுக்கு தூக்கமில்லை அப்பாடி கண்களுக்கு தத்துக்க பித்துக்க தத்துக்க பித்துக்க தை 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 தித்தி தை தேராட்டம் நீ நடந்த கண்ணம்மா தெருவெல்லாம் குலுங்குதடி பொன்னம்மா தேராட்டம் நீ நடந்த கண்ணம்மா தெருவெல்லாம் குலுங்குதடி பொன்னம்மா. இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவன் என்ன டீஸ் பண்ணிட்டா, அவனை நானும் டீஸ் பண்ணும். என்ன பண்றது? என்னம்மா நீ காலேஜ் போல? இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க தனியா காலேஜ் போற மாதிரியா இருக்கு? அப்ப மேரேஜ் பண்ணிக்கங்க சின்னம்மா. ஏய் நீ உள்ள போ. என்னம்மா? என் மம்மி நான் யாரு, என் அம்மா யாரு, என் அப்பா யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரியாம ஒருத்தன் என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கா மம்மி. இதோ பாருமா, நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் மத்தவங்களும் நடந்துக்குவாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதாவது குறும்பு பண்ணிருப்ப? தெரியுமே, உனக்கு மகளை விட மத்தவங்க தான் பெருசா தெரிவாங்க. விடு. சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க அம்மாவும் பொண்ணும்? என்ன விஷயம்? வாங்க டாடி. காலேஜ்ல ஒருத்தன் அடிக்கடி லைன்ல கிராஸ் பண்றான். ஓன் லைன்ல கிராஸ் பண்றானா? அவ யாரும் சொல்றவதி ஃபுட்பால் ஆடிடுறா. அப்படியா? உண்மையாவே நீ எனக்கு உதவணும்னு நினைச்சா எனக்காக ஒண்ணு பண்றியா? சொல்லு ரவதி, உனக்கா என்ன வேணாலும் பண்ற. இனிமே எப்பவுமே என்னோட விஷயத்துல நீ தலையிடாம இருந்தா அதுவே எனக்கு போதும் சாமி. கட்டிக்க போறோம் எப்படி வெட்டிக்கிட்டு போறா பாத்தீங்களா? காலேஜ்ல நடந்த ஏதோ பிரச்சனைல ஆத்திரத்துல உளறிட்டு போறா. ஏய் முறை பொண்ணு, கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், கவலையே படாதவா. அண்ணா அண்ணா என்னடி ஆச்சு? மெதுவா வாடி, உட்காரு. அந்த தண்ணி எடுறி. ஏடி அடிக்கடி இப்படி ஆகுதே, உடம்ப ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது? ஒண்ணும் இல்லக்கா, காலையில சாப்பிடாம வந்துட்டேன், அதான் மயக்கம் வரும்போதெல்லாம் இப்படிதான் சொல்ற. உன் தம்பிகிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிற. நீயாவும் உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்கிற. 4 காசு சம்பாதிக்கணும்னா உடம்பு திடகாத்திரமா இருக்கணும்டி. ஆசா, மேட்னி ஷோக்கு போலாமா? ஜெகன், கேம்ஸ் ரூமுக்கு போய் உன்னுடைய டென்னிஸ் பேட் எடுத்துக்கிட்டு நேரா டென்னிஸ் கோர்ட்டுக்கு வந்துடு. வராதீங்க ஜெகன், வராதீங்க. உடம்புல ஒட்ட துணி கூட இல்லாம இருக்கேன் ஜெகன். பிரதீப் என்ன கெடுக்க பார்த்தா, உங்களை பார்த்தவனே ஓடிட்டா. உங்க சட்டையை கொடுங்க ஜெகன், என்ன காப்பாத்துங்க ஜெகன் பிளீஸ். நீ இங்கே இருமா, நான் போய் கேர்ள்ஸ் யார வர சொல்றேன். ஐயோ யாராவது வாங்க, ஓடுங்க சீக்கிரமா வாங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த அஜய் என்னன்னு கேளுங்க மேடம். இப்ப போய் சொல்றா, இத சொல்ற நம்பாதீங்க. ஜெகன், யார் போய் சொல்றாங்கன்னு சட்டை இல்லாத கோலத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல பிரின்சிபால் ரூமுக்கு நட. நீ ஒரு நல்ல பையனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா காலேஜுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாப் இட். எந்த வழக்கம் எனக்கு தேவையில்லை.
உன்னை இந்த காலேஜ் விட்டே டிஸ்மிஸ் பண்றேன். இந்த உன் டீஸ். யூ கேன் கோ நவ. நினைச்சதை சாதிச்சிட்டோம். உனக்கு திருப்தி தானே? அதனால தான் சொல்றேன், இந்த நாளை ஹாப்பியா கொண்டாடுவோம். இப்ப எல்லாரும் கூட வாங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அந்த கார்ல வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கார்லயே போலாம்டி. ஓகே, வித் ப்ளஷர். டிரைவர், ஃபாலோ மீ. நல்ல வேலை, கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு வந்தியே. ஆமா, இந்நேரம் உன் விரோதி எங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கானோ? ஏய், அடுத்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறே. தாஜ் போலமா, சோள போலமா, சவேர போல? வேணாம்ப்பா. வாங்கிங்கக்கா. வேணாம் சொல்றேன்ல. சுண்டல்க்கா எனக்கு வேணாம். அவங்களுக்கு வேணா கொடு. அவங்க எல்லாம் பார்த்தா சுண்டல் வாங்குற முன்ன மாதிரி தெரியலக்கா. நீங்க தான் நல்லா அழகா இருக்கீங்கக்கா. அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா? என்னடி திடீர்னு எந்திரிச்சிட்ட? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப வர.
செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லப்பா. ஆனா யாருக்கு செய்யறோங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு சொட்டு ரத்தம்னாலும் சும்மாவா? பாவி பயலுக, வளர்த்தவளுக்குலாம் அருமை தெரியும். அடிச்சவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கும். ஏக்கா இப்படி புலம்புற? எனக்கு ஒண்ணு இல்ல, பேசாம இரு. என்னமோப்பா, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ காலேஜுக்கு போலன்னு கூட எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. விடுஞ்சதும் முதல்ல ஒரு பெரிய பூசணிக்காயா வாங்கிட்டு வந்து திஷ்டி சுத்தி போடணும். இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பிரயோஜனம்? முன்னால அவருக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படி இருந்தும் கூட இப்ப உயிரையும் மனசையும் காப்பாத்திருக்காரு. ரியலி கிரேட். மிஸ்டர் ஜெகன் வீடு தானே? ஆமா, நான் அவரோட கிளாஸ்மேட். அவரை கொஞ்சம் பார்க்கணும். வாங்க. ஜெகன், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்ல வந்தியா, இல்ல காப்பாத்தும் போது கைப்பற்றுச்சுன்னு திட்ட வந்தியா? நோ ஜெகன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ஜெகன், மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிக்கிறதெல்லாம் மனசோட பழக்கம். நீ தான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலையே. நான் தான் உங்ககிட்ட ஒரு மனுஷியா நடந்துக்கல. ப்ளீஸ் ஜெகன். எந்திரி எந்திரி. இப்ப என்ன உரிமையில என் கையை தொட்ட? நீங்க எந்த உரிமையில என்ன காப்பாத்துனீங்களோ அந்த உரிமையில தான். ஆபத்துல இருக்கிறவன் தான் எதிரியா இருந்தாலும் உடனே அவனை காப்பாத்தணுங்கிறதா என் தலைவன் எனக்கு சொல்லி தந்த பாடம். அதைத்தான் நான் செஞ்சேன். முதல்ல இடத்த காலி பண்ணும். போன்னு சொல்றல. என்ன போன்னு சொல்லிட்டீங்கல்ல? போற, எப்படியோ போற, எங்கேயோ போற. போற சார். அந்த கைய மட்டும் நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சுக்கோங்க. நான் போறேன். ஜெகன், எப்ப ஒரு பொண்ணு தான் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிறாளோ அப்பவே அவனுக்கு அவ அடிமைன்னு அர்த்தம். நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீதானா அந்த குயில் லாலே லலிலா குப்பு கப்புன்னு பெற்ற உட்காரு. உனக்காக ஒரு குடம் பால், ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் தேவைன்னா பிரிச்சிலிருந்து எடுத்துக்குவோம். உட்காரு. நீங்க முதலாளி, நான் வேலைக்காரி. சரிக்கு சம்மா உட்கார முடியுமா? ஐய, கார்ல டிரைவர் கிட்டையும் பெட்ல வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்தா வண்டி ஓடாது. அட உட்காருன்னா உனக்காகத்தானே என் சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பி இருக்கிறேன். இந்த பாரு, இந்த விருந்தினர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வர்ணி. ஷர்ப்பு போட்டு துவைச்ச சட்டை மாதிரி பல பலன் இருக்கு உங்க தலை. விம்மு போட்டு துடைச்ச மொசைக் தர மாதிரி இருக்கு உங்க உடம்பு. 10 தென்னந்தொடப்பத்தை ஒன்னா சேர்த்து கட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்க கை. உன் வேலைக்காரி புத்தியை காட்டிட்டே இல்ல. எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். நல்லா சொல்லு. நீ என்ன சொன்னாலும் புதுமை, எங்கெங்கு தொட்டாலும் இனிமே இனிமே. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கொடுமை. அவ பேச்சு எடுக்காத, எனக்கு மூடு அவுட் ஆயிடும். குப்பு அப்படியே என்ன அணைச்சிக்கிட்டு அட்டான்னு கூப்பிட்டு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, முதல்ல இதுல கைய வச்சிடுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன குருவே
எங்க பார்த்தானு விளக்கெண்ணெய் டின்னா வச்சிருக்கான். விளக்கெண்ணெய் யாரும் விளக்கெண்ணெய் தான் வச்சிருப்பான், பின்ன என்ன வைரமா வச்சிருப்பான்? ஐ குருவே, அங்க பாருங்க நம்ம சமாச்சாரம். ஓடியா, சத்தம் போடாத. டேய், அந்த 3ஆம் நம்பர் சாவி எடு. எடுறா சீக்கிரம். என்ன குருவே இவ்வளவு பணம் இருக்கு, 2 கட்டு மட்டும் எடுத்துருக்கீங்க? திருடர்களையே ஒரு நேர்மை இருக்குண்டா. பங்கு போடலே அந்த நேர்மை இருக்கணுமே. என்ன சொல்ற? உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டு, எனக்கு 1 ரூபாய் நோட்டு கட்டா? குரு சிஷியன்டா. அது படம், இது பணம். 50-50 இருக்கணும். நீ என்ன வெட்டியா முடிச்ச? ஐடியா கொடுத்ததுனா, ஓட்டை பிடிச்சதுனா, வீட்டுக்குள்ள இறங்கணும்னா, நீ எங்க இறங்கினாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன். கடைசி அவங்க முடிவு என்ன? விரலாட்டாதான் கடிச்சு விடுவேன். உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். குரு, நீ எப்படி வெளியே போயிடுவேன்னு பாத்துறேன். கதவை சாத்தலையா? யாரா நீ? மாமா, குப்பு, உன் தம்பி வந்து இருக்கிறான். எனக்கு தம்பி இல்ல. தம்பியே இல்லையா? யாரா நீ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேங்க, உங்க வீட்டு ஓட்டு மேல ஏறி உங்க விளக்கண ரூம்குள்ள ஒருத்தன் பூந்துட்டாங்க. ஐயோ, விளக்கண்ண ரூமுக்குள்ளயா? ஆ. நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அங்கதானே வச்சிருக்கிறேன். குப்பு, வேட்டி எடு. மாமா, இது உங்க பொண்டாட்டியா? என் அப்பாட்டி பூரா அதான் அப்படியே படுத்து கிடக்கு. என்ன பண்ணுவது? என் விளக்கண்ண ரூமு இதுதே. பணம் யாராவது வாங்கலே. குப்பு, நீயாவது வாங்க. உனக்கு ரோட நாங்க அப்ப நினைச்சியா? கார் ஓட்டுற மூஞ்சிய பாரு. அடுத்து கீழே இறங்கு. கீழே இறங்கி வாடி. என்ன நான் பாடு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாடு குத்தால கட்டு கும்தவரின்னு போஸ் கொடுத்துட்டு வர்ற. ரோட பத்து கார் ஓட்ட மாட்டியா? உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது? இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்ட நான் ரொம்ப புள்ள நேராமா. நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுக்கு மேல என் லவ் ஏத்துக்கல, நான் இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். குதிக்கிறனா குதி, நாட்டு ஜனத்தொகையில ஒண்ணு குறையும். அவ்வளவுதானே, சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நான் உண்மையாவே தற்கொலை பண்ணிக்க போறேன். என் மேல லவ் இருந்தா காப்பாத்துங்க. ரேவதி, 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 இங்க பாருமா. ரேவதி, ரேவதி. வா 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 வசந்தமே வா, வண்ணமலரே வா, என் ஜீவனே நீ இங்கு வா வா. உனைத்தானே நினைத்தேனே உயிர்த்தேனே. வா 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 வசந்தமே வா, வண்ணமலரே வா, என் ஜீவனே நீ இங்கு வா வா. உனைத்தானே நினைத்தேனே உயிர்த்தேனே.
கண்ணசைவில் சொர்க்கவாசல் திறக்குதே 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 கீதம் கூடி உன் நினைவாய் பிறக்குதே 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 உலகம் முழுவதும் நம் சரிதம் எழுதுவோம் உலகம் முழுவதும் நம் சரிதம் எழுதுவோம் என் ஜீவனே நீ இங்கு வாவா உனக்கானே நினைத்தேனே உயிர்த்தேனே வா 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 வசந்தமே வா வண்ணமலரே வா என் ஜீவனே நீ இங்கு வாவா உனக்கானே நினைத்தேனே உயிர்த்தேனே மின்னல் பட்டு சின்ன முட்டு துடிக்குதே 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 மேக கூட்டம் காதல் கொடை பிடிக்குதே 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 கன்னி மலர் நாணம் என்று நடிக்குதே 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 இளமையில் கணக்கு இந்த இதயமே உனக்கு இளமையில் கணக்கு இந்த இதயமே உனக்கு என் ஜீவனே நீ இங்கு வாவா உனக்கானே நினைத்தேனே உயிர்த்தேனே வா 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 வசந்தமே வா வண்ணமலரே வா என் ஜீவனே நீ இங்கு வா 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 உனைத்தானே நினைத்தேனே உயிர்த்தேனே வா 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 வசந்தமே வா வண்ணமலரே வா என் ஜீவனே நீ இங்கு வா 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 உனைத்தானே நினைத்தேனே உயிர்த்தேனே உனைத்தானே நினைத்தேனே உயிர்த்தேனே உனைத்தானே நினைத்தேனே உயிர்த்தேனே பாப்பா பாக்க டாப்பா இருக்காடா. டேய், தண்ணி அடிச்சாதான் தள்ளாடுவோங்கிறது கிடையாதுடா. தண்ணிக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தாவே மனசெல்லாம் தள்ளாடுதுடா. நீந்திருவோமா? மேனேஜர், விசிட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா அனுப்பு. ஏய், எனக்கு முன்னாடி வீட்டுல இருந்து புறப்பட்ட எங்கடா சீட்ல காணோம்? ஒண்ணும் இல்ல, புது ஃபிகர், மிஷின், கலர், ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐயா. அடடே, நீயா? வாம்மா வா. உன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய ஏமக்கடெல்லாம் செஞ்சிட்டியா? உன்னை நினைச்சா வருத்தமா இருக்கு, உன் புருஷனை நினைச்சா பாவமா இருக்கு. வேலை செய்யறப்ப தலையில அடி போட்டா சாவான் பாவி. பத்திரம் ரெடியா? ரெடியா இருக்கு அங்கிள். போய் கொண்டா போ. ஆ, 30,000 ரூபாய் பணம் இருக்குமா, அதுல ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துக்க. இந்தா பேனா. ஓ, கை நாட்டா? இடது கை, இடது கை. நல்லா பிரஸ் பண்ண. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துட்டு போய் தொலை. ஐயா. வணக்கம் சார். அடடே, யூனியன் லீடரா? வாயா வா. வாங்கய்யா வாங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்கய்யா. 30,000 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிக்கிட்டு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கய்யா. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார், நியாயம் இல்ல சார். இவளுக்கு போய் எதுக்கு சார் 3000? 2000 கொடுத்தா போதுமே. அப்ப அந்த 1000 நீ வச்சுக்க. உட்காரு. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. நீங்களாவது இதை கேளுங்க சார். மிஸ்டர் முத்துமாணிக்கம், நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னையா சொல்ற? கையெழுத்து வாங்கிட்டீங்கல்ல, கழுதியை கழுத்து பிடிச்சு தள்ள வேண்டியதானே? அந்த நல்ல காரியத்தை நீயே செய்ய. இந்தாம்மா, உனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னியே, ஏதாவது வியாபாரம் பண்ணி பழச்சுக்கு. இது அவருக்கு தெரிய வேண்டாம். ரொம்ப நன்றிமா, நான் போயிட்டு வரேன். எஸ், கொலகாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். கான்ஸ்டபிள் வச்சலாதானே பேசுறது? ஆமா. உங்களுக்கு அழகும் திறமையும் எவ்வளவோ இருந்தோம், இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு தான் இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறேன். வாட் கேஸா? யார் பண்ணி? நான் யாருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தரேன். அருணாச்சல நகர் ஆலமரத்து பக்கத்துல இருக்கிற அள்ளி குளத்துல ஒரு பாடி ஒதியும் கிடக்கு. என்னது பாடியா?
ஆமா இமிடியேட்டா நீங்க வந்தீங்கன்னா ஒரே அமைச்சிடலாம். வர்றேன். யார் பேசுறதுன்னு கேக்குறேன்ல. நேர்ல வாங்க, நான் இங்க இருப்பேன். விழுந்துட்டேன்னா இத பாருங்க, நீங்களும் அந்த பக்கம் போக, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே? இங்க என்ன கூட்டம்? ஐ சிபாங்கடா. ஐ பாடி. ச்சே, எவனோ ஒருத்தன் பொய்ய சொல்லி நம்மள செமத்தியா ஏமாத்திட்டான். எவனோ இல்ல, உன் லவர் வெள்ளையப்பன். அப்ப போன் பண்ணது உன் லவர் வெள்ளையப்பன். பாடி செட்டப் உன் லவர் வெள்ளையப்பன். லவ்வர்னா இப்படிதான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விளையாட சொல்லுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறி விளையாடலாம் தான் பாக்குறேன், ஆனா முடியலையே. 3 நாளா உன்னை சந்திக்கலாம்னு முயற்சி பண்ணி கடைசியில இந்த பாடி மூலியமா தான் சந்திக்க முடிஞ்சது. பாடியாவது மூடியாவது வர்ற வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு வர. அவர் லவ் பண்ணவா? போடாதீங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி பேச. மிஸ் வச்சலா, என்னாச்சு? யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அவனை பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டணும். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, யாரோ விளையாட்டா போன் பண்ணிருக்காங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். இதுக்கு தான் இந்த போலீஸ்காரங்களை லவ் பண்ண கூடாது, லத்தியாலேயே குத்துவாளுங்க. என் பேட்டிய காப்பாத்துங்களே, இங்க யாருமே இல்லையா? ஓடி வாங்களே. தம்பி, என் பேட்டி நரமாச கர்ப்பிணி, வலியால துடிக்கிற தம்பி. அவ புருஷ வேலைக்கு போனவ இன்னும் வரல தம்பி. வா உள்ள வா தம்பி. தம்பி வந்து பாரு. மெதுவா. ஐயா, உடனடியா ஒரு உயிரை காப்பாத்தியாங்க. உங்க பிரஸ்ல வேலை செய்யற ஆரம்பத்தோட பொண்டாட்டி பிரசவத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணாதான் பிழைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கணவங்கிற முறையில ஆரம்பம் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னு. தயவு செஞ்சு அவனை கூட அனுப்பிச்சு வைங்கய்யா. உன்னை தவிர வேற யார் வந்து கேட்டிருந்தாலும் போனா போதுன்னு அவனை அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இப்ப நீ வந்து கேட்கறதுனால அவனை அனுப்ப மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு. ஐயா, என் மேல உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு அநியாயமா ஒரு உயிரை பழி வாங்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை அனுப்புங்க. அனுப்ப முடியாது, போடா. போறேன், ஆனா நான் மட்டும் இல்ல, அவனை அழைச்சிட்டு தான் போவேன். எவன் தடுக்கிறேன்னு பாப்போம். டேய், போடா. உன் முன்னாடி ஹாஸ்பிடல் சீரியஸா இருக்கு, சீக்கிரம் போல வா. இந்த கதவை தாண்டி போறதுக்கு இங்க இருக்கிற காத்தே பயப்படும். நீ ஏமாத்திரம். நான் எதையும் தாண்டி போவேன்டா. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் ஒண்ணும். என்ன டேய், அறிவு இருக்கா உனக்கு? குரம் குட்டி மாதிரி சொத்துறிய. ஓடுற பஸ்ல ஏறலாமா? போலீஸ்காரர் நீங்க ஏறும்போது நான் ஏறக்கூடாதா? அனாவசியமா பேசுன, சவசர கழட்டி போட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். உட்காரா. பொல்லாத பசங்க. என்ன சார்? சார், ஓ நீங்களா? எங்க இவ்வளவு தூரம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க? எப்பவும் போலமா ஆல் இந்தியா ரேடியோ. ஏட்டியா, இடம் தான் இருக்கேன், உட்காருங்களேன். பஸ்ல வர வர பிட் பாயிண்ட் அதிகமா போச்சு. இன்னைக்கு ஒருத்தனை பிடிக்கணும்னு தான் ஏறி இருக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனா? ஐயோ ஐயோ, பர்சு ஏட்டையா? பர்சு, என் பர்சு. பர்ச காணோம். என் சிறுத்து பஸ்ஸை பார்த்து பர்ச காணோம். நான் தான் தொழிலையே விட்டுட்டேனே. வர வர நம்ம ஜாதிக்கார பசங்க நிறைய ஆகி போயிட்டாங்க. எதுக்கு நம்ம பர்ஸ் இருக்கான்னு பாப்போம். இது யார் பர்ஸ்? சார், திருடன் திருடன். நான் திருடல. இது உங்க பர்ஸா பாருங்க. ஆமா ஆமா. என்னடா லோமா அடிச்சு பவட விடலாம், தட்டி விடுவேன். ஏந்தர்ற? ஓ நீதானா? சார், எங்க வீட்டுல போய். இல்ல, அதுக்கு ஸ்டேஷன்லயே இடம் இருக்கு, அங்க போய். அது இல்ல சார், ஒரு விஷயம் சொல்லணும். பையனுக்கு தெரியும், சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. டேய், காதை கொண்டா. என் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி நடிச்சீங்க. காதல்னா அப்படித்தான் இருக்கு. என்னைக்கு என் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டியோ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என் மனசுலயும் உனக்கு இடம் கொடுத்துட்டேன். ஆனா கல்யாண வயசாகி வீட்டோட இருக்கிற எங்க அக்கா நினைச்சுதான் என் ஆசைகளுக்கெல்லாம் நான் அணை போட்டுக்கிட்டேன். அதையும் மீறி நீ உள்ள நுழைஞ்சிட்ட. வெளியே பிடிச்சு தள்ளிட மாட்டீங்களே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு ஆச்சாரமா ஒரு மனம் பூ வாங்கி கொடுக்க கூடாதா? விளவுதானா? இந்த வந்துடுறேன் பாரு.
வேண்டாப்பா, எனக்கு அவரு வாங்கிட்டு வருவாரு. அந்த அவர் தான் வந்திருக்கேன். என்னங்க இது, பூ கூடையே வாங்கிட்டு வந்துட்டீங்க? உனக்கு எந்த பூ பிடிக்கும் எனக்கு தெரியாது, அதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். எந்த பூ பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்து வச்சுக்க. என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு பிடிச்ச பூவை நீங்களே வச்சு விடுங்க. அப்படியா? நமக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ தான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அம்சமாவே இருக்க. தபல கச்சாவுக்கு இனிமே தைரியமா தாலிடலாம். ஆமா, தபல கச்சான்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தபல கச்சா தெரியாதா? தபல கச்சா தெரியாதா? தெரியாது. சரி சொல்றேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். இதான் உன் தம்பியா? ஆமாமா. உட்காருங்க. பரவாயில்லம்மா. பரவாயில்ல, உட்காருங்க. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு பாக்குறேன். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு யாருமா இருக்கா? எல்லாரும் அப்படி இருந்தது இல்லையே. நீ சரின்னு சொன்னா உன் விருப்பப்படியே நடந்துக்கிற பொண்ணா பார்த்து நானே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சம்மதம் தானே? பொண்ணு யாருன்னு நாளைக்கு நானே சொல்றேன். உன்னை பத்தியும் அன்னத்தை பத்தியும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீயும் அன்னத்தோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற. ஏய், இவ்வளவு நாளா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்ப மாமா மச்சான் ஆறுதல உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லு, வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அன்னத்துக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே? தட்டை எடுத்து குடுமா. வர்ற 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதை விட்டுட்டோம்னா வர்ற மாசம் ஆடி மாசமா போயிடுது. அவங்க சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? அவங்க ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம். கிளம்புங்க. வரண்டா ஜெகன். சரிடா. என்ன அன்னைக்கு கீரியும் பாம்புமா இருந்தீங்க, இன்னைக்கு ரோடு வீலும் ஆயிட்டீங்களோ? என்னடா அது ரோட்ல நின்னுகிட்டு? உள்ள கூப்பிடு, துருட்டு பயல. உள்ள வா, வலது கால வச்சு வா. முத வீட்டுக்கு வர்ற. அக்கா, நல்லா காபி போட்டு கொண்டு வா. அங்க உட்காராத, தரையில உட்காரலாமா? நீ பேர் எடுத்து பெண், நல்ல சேர் உனக்கு போடுறேன். பொடி மட்டும் வருது. இதுல உட்காரு வா. அக்கா சீக்கிரம். உள்ள போத்துருச்சு. இப்ப உட்கார். உட்காரு. சீக்கிரக்கா. இதோ வந்துட்டேன்பா, வந்துட்டேன். காபி சூடா இருக்க போது. நீங்க போய் நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவனே இந்த ஆட்டம் ஆடுறான். ஏதோ வீட்டுக்கு வர போற நாத்தனா இருக்கு, எங்களால ஆட உபசரிப்பு. தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் இவரை வெளியில கூட்டிட்டு போலாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுட்டா போற. இரு, பூ கொண்டு வர. போலாம். இது பையன் இந்த பற பறக்கிறான். என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஒண்ணு. இங்க பாரு, உங்க ஹோட்டல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அது 2 பிளேட் கொண்டா. 2 பிளேட் கொண்டு வந்துறமா. இங்க வா. அதுதான் ஏதோ ஒரு மூடுல உலகிட்டு இருக்கு. நீங்க அப்படியா? பிச்சு விடும் பிச்சு. ஒழுங்கா வேலையை கவனி. போய் 2 பாதாமி கொண்டு வா. போயா. உங்க அக்கா கல்யாணத்துக்கு தான் நாள் குறிச்சாச்சே. நம்ம கல்யாணம் எப்போ? முதல்ல நான் ஒரு நல்ல வேலை தேடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். முதல்ல காதலிக்கிறதே வேலைன்னு அலைவாங்க, அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்காக வேலை தேடி அலைவாங்க. நானே அலைஞ்சேன், நீ தான் என் பின்னாடியே லொங்கு லொங்குன்னு அலைஞ்ச. ஏதோ போனா போதும் லவ் பண்ண, இப்ப என் மேல பழிய போறிய. இங்க பாரு, நான் உடனே வேலை தரணும்னு சொன்னது நமக்காக மட்டும் இல்ல,
என் அக்காவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காகத்தான். ஜெகன், இதெல்லாம் வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் குடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ் ஜெகன். இதை யார் கட்ட சொன்னா? ப்ளீஸ் ஜெகன். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு ஒன்னே போதும். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். முதல்ல கையில மாட்டேன். இப்ப அதை மாட்டல உங்களை நான் பேச மாட்டேன். என்னடா கூழுக்கே வக்கில்லாத உனக்கு குடிக்க பாதாங்கீர் கேக்குது? யார அப்பா வீட்டு காசுடா? என்னடாடி? யூ பிளடி. என்ன நினைப்பாங்க? உன் நழன கூடத்தோட அருகதை இல்லாத பொறுக்கி பயிரோட உனக்கு என்ன பேச்சு? நிறுத்துங்க. நம்ம பொண்ணு தரங்கட்டவனை தேர்ந்தெடுக்க ஒரு நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. பொண்ணோட காதல் நாடகத்துக்கு அம்மாவும் ஆதரவோ? லட்சுமி, இவ என் வார்த்தையை தட்டி கழிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை தட்டி கேட்காமையே வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என் கௌரவத்தையை குட்டி கவுத்துட்டா. இவளுக்காக நீ புரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற? ஒவ்வொரு பொண்ணும் கௌரவத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதா இருந்தா, நான் உங்ககிட்ட எந்த கௌரவத்தை பார்த்து கழுத்து நீட்டினேன்? இல்ல நீங்க தான் எந்த கௌரவத்தை கழுத்துல மாட்டிட்டு வந்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லுங்க. கடைசி அவங்க 2 பேருக்கும் சொல்றேன், எனக்கு மருமகனா வரப்போற அந்த அன்னக்காவடி இல்ல, என் அக்கா மக சுந்தரமூர்த்தி தான். 1 2 4 9 11 40க்கு போ. பாத்தியாமா, நீ கண்மூடித்தனமா காதல் பண்ணினியே, அவன் கம்பி என்ற லட்சணத்தை பாரு. தப்பு தப்பா என்றான், அதுவும் இங்கிலீஷ்ல. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இவரை நம்பி. இவனை நம்பி என்னமா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. தப்பு தண்டா எதுவும் பண்ணலன்னு சொல்ல வந்துச்சு. இல்ல வச்சு என்ன நல்ல வச்சு மகரைய பாரு, நல்ல திருஷ்டி படைக்கிற பூசணிக்கா மாதிரி. இனிமே என் பொண்ணு பேர சொல்றது கூட உனக்கு அருகதை இல்ல. அப்ப போலீஸ்கார மண்ணு கூப்பிடுறேன். உங்களை நம்பி கழுத்து நீட்டி இருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காது கொடுத்து கேப்பேன், ஆகா கூவா கூவா சத்தம். படுவா பாட்டா பாடுற, உன் காது அறுத்துரு வைப்போ. ஏனாவாமா உங்க பேரன் காதுலாம் பிறந்துருவான். டேய் அயோக்கிய பயல, அதிகமா பேசுன வேட்டி அவுத்து விட்டுட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். டவுசர் போட்டுக்கனே, அதுக்கு மேலே அடிப்பேன். வச்சு நான் ஒரு தப்பும் செய்யல, கொஞ்சம் தோற. இனிமே நான் திறக்கவே மாட்டேன். பஸ்ல பிக் பாக்கெட் அடிக்கிறது, கோயில செருப்பு திருடுறது, வீட்டுல கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நம்ம பசுட்டு நைட் அன்னைக்கு நீ பால் குடுக்கும் போது சொல்லலாம் இருந்தேன். இப்படி வாய வச்சுக்கிட்டு பால் குடிச்சா பால் பூரா கீழே செஞ்சிருப்பா. ஏட்டையா, என்ன ஏட்டையா இன்னும் வேஷ்டி சட்டையோட விட்டு வச்சிருக்கீங்க? அவுத்து விடுங்க, கோமரத்தோட தெரியட்டும். அப்படித்தான்டா விட்டு வச்சிருந்தேன். ரிப்போர்ட் கொடுக்க வர்ற பொம்பளைங்களை அவனை பார்த்துட்டு செனக்கரடி உள்ள நிக்கிறதுன்னு பயந்து ஓடிட்டாங்க. அதனாலதான் வேட்டி சட்டையோட விட்டுருக்கேன். குருவே, எப்படி நம்ம திறமை? உன் திறமை நான் பாராட்டுறேன்டா. கூட இருந்தவனையே காட்டி கொடுத்துட்டு இல்ல, கூடிய சீக்கிரம் நீ மந்திரி ஆயிருவ. அதுல என்ன சந்தேகம்? வாய மூடுறா. ஒரு நல்ல மந்திரியாக இந்த பொம்பளைக்கு விட மாட்டாங்களே. தம்பி என்ன குருவே? என்னையா? கொஞ்சம் வாய, வீட்டு வரைக்கும் போய் ஒரு ரகசியம் சொல்லணும். உன் காதை கூட. ஐயோ, காதை கொடுக்க மாட்டேன். உன் அக்கா கல்யாணத்துக்காக பணம் கேட்கிற, கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டான் இந்த வடிவேலு. அதனால கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய இடமா பார்த்து பணம் கேளு. ஆத்தா நிச்சயமா உனக்கு நன்மை செய்வா. ஜெகன், இது பாரு ஜெகன், உங்க அக்கா கல்யாணத்துக்காக நீ அங்க எங்கேன்னு அலைய வேண்டாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நானே தரேன்பா. கல்யாணத்தை சாக்கா வச்சு நினைச்சத சாதிக்கலான்னு வந்தீங்களா? இந்த பாருங்க, காரணம் சொல்லாத வரைக்கும் உங்க கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட நான் வாங்க மாட்டேன். எங்க அக்கா கல்யாணத்துக்கு எப்படி என்னால பணம் மாட்ட முடியும்? இந்தாமா. அண்ணா அண்ணா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுவீங்க, நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே கனவுல மிதக்க ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன மாப்பிள்ள அனிமணிக்கு அழைச்சு போயிட்டாரா? அடிச்சு போட. இப்பவே போடாங்கிற. கல்யாணம் ஆயிட்டா கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்க மாட்டேன் தான். நீங்க மட்டும் கல்யாணம் என்ன கண்டுக்குவீங்களோ? அது வந்து வைக்கப்படுறான் பார். எது எப்படியோ கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஒரு மரும பிள்ளை கத்து கொடுத்துரும். போட. அட வெக்கத்தை பாரு, மாப்பிள்ளை போய் வெக்கப்படாத. மாப்பிள்ளை
பழனிசாமி என்ன ஆச்சு? மிஸ்டர் ஜெகன், இது ஒரு சீரியஸான கேஸ். அக்கா இதயத்துல ஒரு வால்வு அடைச்சு 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஜெகன், உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவாவது இந்த பணத்தை வாங்கிக்க. ஏன்பா அப்படி பாக்குற? நீ கேள்வி கேட்கறதுக்கோ நான் பதில் சொல்றதுக்கோ இது நேரம் இல்ல. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அக்காவோட உயிருக்கு தான் ஆபத்து. நானே இந்த பணத்தை ஆஸ்பத்திரி கட்டியிருப்பேன். ஆனா நீ ஏத்துக்குவே இல்லைன்னு தான் இங்க ஓடி அந்த. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவேன். முதல்ல ஆக வேண்டியதை பாரு. நான் வரேன். கடவுளே, எங்க அக்காவை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். மிஸ்டர், உங்க பேர் தான் ஜெகனா? ஆமா சார். என்ன விஷயம்? ஷட் அப், குயிக், எல்லாத்தையும் சோழப்படுத்து. பாருங்க சார், எல்லாமே கள்ள நோட்டு சார். கான்ஸ்டபிள் ஆர்த்தியும். சார், எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்து போனாங்க சார். என்ன நம்புங்க சார். இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் லட்சுமி அம்மாளை விசாரிக்க தாங்கள் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க கொடுத்த பணம் கள்ள நோட்டுன்னு என்ன நீங்க கொண்டு வந்தாங்கம்மா. ஆர்டர், ஆர்டர். ஜெகன், உங்களை விசாரிக்கும் போதுதான் நீங்க பேசணும். உங்க பேரு தான் லட்சுமி அம்மாவா? ஆமா. உங்க கணவர் பேரு? முத்துமாணிக்கம். குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருக்கிற இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. இவரு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. இந்த பிரீஃப் கேஸும் இதுல இருக்கிற பணமும் உங்ககிட்ட இருந்து தான் வாங்கினதா அவர் சொல்றாரு. இந்த பிரீஃப் கேஸ் என்னோடது இல்ல, இதுல இருக்கிற பணமும் என்னோடது இல்ல. இதுக்கு முன்னால நான் இவரை பார்த்ததே இல்லை. சந்தையிலே வாங்கினே 2 காளை மாடு ஏற பூட்ட போகையிலே ஒட்ட மாட்ட காணலையே. அடி என்னடி நான் செய்வேன், எதை நினைச்சு அழுவேன். தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். அழுவலாமா, உவத்தடியை நாம் குடிக்க ஏற விழும் மாமா.
கருவாடா போச்சுதடி பேஞ்ச மழையெல்லாம் இந்த பூமிக்கே சரியாச்சுதடி அடி என்னடி நான் செய்வேன் எதை நினைச்சு அழுவேன் தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம் அருக்கு ஆளு கிடைக்கலடி புள்ள அடிச்சு தூத்த இடமில்லடி சுருக்கா முடிச்சு சொல்லுங்கம்மா. இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. இந்த பிரீஃப் கேஸும் இதுல இருக்கிற பணமும் உங்ககிட்ட இருந்துதா வாங்கினதா அவர் சொல்றாரு. இந்த பிரீஃப் கேஸ் என்னோடது இல்ல, இதுல இருக்கிற பணமும் என்னோடது இல்ல. இதுக்கு முன்னால நான் இவரை பார்த்ததே இல்ல. தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம் கருவாடா போச்சுதடி பேஞ்ச மழையெல்லாம் இந்த பூமிக்கே சரியாச்சுதடி அடி என்னடி நான் செய்வேன் எதை நினைச்சு அழுவேன் தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம் கொண்டு போக துணை இல்லையே அடி என்னடி நான் செய்வேன் எதை நினைச்சு அழுவேன் தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம் யோ என்னையா கை நக்கிட்டு வர்ற? பின்ன என்ன காலம் நக்க முடியும்? இதான் எட்டுது. ஜெயில நக்க கூட விட மாட்டீங்களே. தட்டங்க. யோ தட்ட குடியா? அவர் தட்டல, ஊன் தட்டங்க. ஓ தட்ட குடுக்கணுமா? இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், முடியாது இருக்கு. ஆளப்பாரு. ஜெயில ஏ கிளாஸ் கேட்டா அரசியல்வாதி ஆகணும்னு சொல்றாங்க. எந்த கட்சியில சேர்றது? பாப்பா ஜெகன வெளியில இருக்கும் போது நீதி நேர்மை இதெல்லாம் பேசுவியே, இப்ப பத்தியா எங்களோட சேர்ந்து நீ தட்டேந்திர. வெள்ளையப்பா சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும். உன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு தான் இது ஜெயில். என்ன மாதிரி நிரபராதிங்களுக்கு இது ஒரு கோயில். கோயிலா? ஆமா,
காலையில கோயில திறந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க. நமக்கும் கதவை திறந்து டீ காப்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சாமி எடுத்துட்டு போய் மக்களுக்கு தரிசனம் காமிக்கிறாங்க. நம்மளையும் கூட்டிட்டு போய் ஆபீசர்ட்ட காமிக்கிறாங்க. தரிசனம் முடிஞ்ச உடனே சாமியை கோயில வந்து பூட்டி வச்சிடறாங்க. அது போகட்டும், தப்பே செய்யாத உன்ன உள்ள புடிச்சு போட்டுருக்காங்களே, அது ஏன்? பிள்ளையப்பா, நான் இங்க இருக்கிற பத்தி கவலைப்படல. எங்க அக்காவை அனாதையை விட்டு வந்து நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதப்பா, நாளைக்குள்ள நான் ரிலீஸ் ஆயிருவேன். உங்க அக்காவுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு, அடுத்த வாரம் வந்து சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வருவியா? நான் தான் வாரம் வந்து போறேனப்பா, சீசன் டிக்கெட்டே வச்சிருக்கேன். நீ திருந்தவே மாட்டிய. வெள்ளையப்பா இங்க வா. அண்ணே அண்ணே கும்பிடுறேன். வா தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது. இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போறியாமே? ஆமாண்ணே, உங்க வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அவசியம் இல்ல. ஏன்? ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டுல அரச மரத்துக்கு அடியில தங்க நாணயங்களை போச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு நல்லா இரு. நான் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? என் தொழில் சத்தியமா கேட்க மாட்டேன். என்னென்ன தொழில்? கொலை பண்ற தொழில். பாவண்டி ரேவதி கதை மோதல்ல ஆரம்பிச்சது, காதல்ல முடிஞ்சது. இவ நேரத்தை பாரு. இவ ஆசைப்பட்டவன் நியாயமா ஜெயிலுக்கு போய் சேர்ந்துட்டான். நிரபராதின்னு வெளியே வருவானா இல்ல 10 வருஷம் 15 வருஷம்னு ஜெயில இருந்துட்டு வெளியே வருவானான்னு தெரியல. அப்படின்னா இவளுக்கு 60ஆம் கல்யாணம் தான் ஆகும் சொல்ற, அப்படித்தானே? ஏமா ஜெகனை பாக்கணும் 1008 தடவை வந்துட்ட. அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. இப்ப அவரை பார்க்க வரல அங்கிள். இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் அங்கிள். கொண்டா. இந்த லெட்டர் மட்டும் அவர் வாங்கி பார்த்தாருன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பாக்குறேன்னு சொல்லி அனுப்புவாரு. இந்தப்பா நம்பர் 5. தப்பாடு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாரு. ரேவதி, கொஞ்சம் இருங்க சார். இது அந்த பொண்ணு மூஞ்சில விட்டுறீங்க சார். அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்க்காமலே கிழிச்சு கொடுத்துட்டான் சார். போய் பார்க்கலாமா? வாங்கம்மா. ஐயோ, அடி பாவி மகளே, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னு இப்படி செய்ய துணிஞ்சேன்? ஏமா அப்படி செஞ்சேன்? சொல்லு, வாயை திறந்து சொல்லேண்டி. ஒரு பக்கம் ஜெகன் என்ன வெறுக்கிறாரு, இன்னொரு பக்கம் எனக்காக நீ டாடி கிட்ட அடி உத வாங்கிட்டு இருக்க. வர வர இந்த வீடு எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு மாமி, சுடுகாடு மாதிரி இருக்கு. இதோ பாருமா, ஜெகனுக்கு உண்மை தெரியாதனால தான் உன்னை வெறுக்கிறான். விவரம் என்னன்னு தெரிஞ்சா உன்னை வெறுக்க மாட்டான். இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு போக கூடாது. நான் உயிரை வச்சிருக்கிறதே உங்க 2 பேருக்காத்தான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எங்க காட்டு வரைக்கும் வராங்க, பாதிலேயே தண்ணி அடிக்க ஓடிடுறாங்க. ஹலோ ஹலோ, மண்டை ஓடு. அங்க ஒருத்தர் இருக்கான். ஏங்க, இங்க ஒரு அரச மரம் இருக்குதாமே, அது எங்க இருக்கு? இதான்பா அந்த அரச மரம். இங்க வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கலையை ஒடிச்சிட்டு போயிடுறாங்க. நீ ஒடிச்சிட்டு போதான் வந்தியா? நான் வேற வேலையா வந்தேன், ஒரு பீடு விடுங்க. ஆமா, இந்த சுடுகாட்டுல தன்னந்தனியா இந்த ராத்திரி நேரத்துல உட்காந்துருக்கிய, உனக்கு இந்த பேய் பிசாசு பயம்லாம் கிடையாதா? பேயாவது பிசாசாவது, நானாவது பயப்படுறதாவது. நாசத்தை 10 வருஷம் ஆகுது. அப்படியா? இதுக்குதான் சுடுகாட்டுல மனுஷங்க கூடவே பேசக்கூடாது. சரி,
முதல்ல புதையில தோண்டுவோம். நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் மட்டுமா, எங்க பரம்பரையே அப்படித்தான். தம்பி, இந்த புதையில கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சன்மானம் வாங்கி தர்றேன். ஏன் சார், உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு? யாருக்காக இது, யாருக்காக வச்சு? ஏய் ஐயா, இங்க இருமே உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பழி எங்க மேல வந்து விழுந்துரும். வெளியில போயிருமே. அப்பா, அவரை வெளியில போக சொல்லாதீங்க. எங்க காதல் தெய்வீகமான காதல். நீங்க ஐஜி ஆனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. இப்ப என்ன சொல்றீங்க? இனிமே என்ன தம்பி சொல்றது? என்னப்பா நீங்க இன்னும் அவரை தம்பி கம்பின்னுகிட்டு? சரிம்மா, மாப்பிள, என் பொண்ணுக்கு இனிமே நீங்க தான் மாப்பிள. கைய கொடுங்க. இந்தாங்க. விலங்கத்தை எடுத்துட்டாங்களே, பழைய புத்தி போகலையே. மறந்துட்டேன். என்ன பாத்தீங்களா? என்னடா அரவேக்காடு, பட்டணத்தார் மாதிரி துண்டோட நிக்கிறேன். கையில கரும்பு இல்லையா? கரும்பா கரும்பு, இரும்புக்கு பின்னாடி நான் துரும்பா நிக்கிறேனே. குருவே, நீங்க விட்டுட்டு போன தொழில நான் ஃபாலோ பண்ணேன். மை பேட் டைம் உங்க மாமனார் என்ன பிடிச்சி உள்ள போட்டாரு. அன்னிக்கிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா? அண்ணியாவது கிண்ணியாவது போடாசு. ஏன் மாமா துண்டோட விட்டீங்க? அதையும் அவுத்திருப்பேன், உள்ள ஒண்ணும் போடாம இருந்தா அதான் விட்டுட்டேன். குருவே, வீட்டுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். உங்க காதை கொடுக்குறீங்களா? அப்படியா? எந்த வாயில சொல்ல போறா? இந்த வாயால. இந்த வாய். அரைச்சி, இவங்கிட்ட என்னங்க பேச்சு? நீங்க வாங்க. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைதியும் ஜெயிலும் போல, ஸ்டேஷனும் லாக்கப்பும் போல. ஏமாமா கல்லா அப்படி சொல்றீங்க போல. சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. எங்கிருந்தாலும் வாழ்க குருவே, அங்கிருந்தே நீ சாக. மை காட், கான்ஸ்டபிள். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க போயிட்டு வரோம். ஓகே மேடம். எப்படியம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என் தம்பி எப்படி இருக்கான்? எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காம்மா. எத்தனையோ தடவை பார்க்க போனேன், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்டா. அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன்கிட்ட உண்மை என்னன்னு நான் சொல்றேன். என்னம்மா, பில்லெல்லாம் கட்டிட்டியா? பாப்பா. தேங்க்யூ. ஏன்பா குழந்தை மாதிரி அழற? உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்த அடுத்த நிமிஷம் நீங்க வந்துட்டக்கா. உன் பக்கத்துல இருந்ததை என்னால பாத்துக்க முடியல. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியலக்கா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எனக்கு என்ன வேணாலும் ஆறுதல் சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த தம்பிக்கும் வரக்கூடாதுக்கா. நான் என்னைக்கு வெளியே வந்தாலும் சரி, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த லட்சுமி அம்மாவை நான் சும்மா விடப்போதில்ல. உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பழனிசாமிய பேசி முடிச்சதே அந்த லட்சுமி அம்மா தான். என்னக்கா சொல்ற? என் ஆபரேஷன் செலவுக்கு உண்மையிலேயே உதவணும்னு நினைச்சுதா அந்த அம்மா உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா என்ன லட்சுமி, மனசுக்குள்ள இருக்கிற மருமகனை மாளிகையில உட்கார வைக்கணும்னு பணம் கொடுத்துட்டு வர்றியா? அடடா, வெத்து போச்சு பாரு. தொடச்சுக்கோ தொடச்சுக்கோ. லட்சுமி, ராமாயண காலத்துல ஒரு கூனி கேள்விப்பட்டிருப்பியே நீ. இந்த கலியுகத்துல அவளை விட நான் பெரிய ஞானி. இருந்தாலும் என்கிட்ட மோதின அந்த பொடி பயல போனா போகுதுன்னு விட்டு வச்சேன். பட் என் பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டான். அதனாலதான் நீ கொண்டு போன பிரீஃப் கேஸ்ல உனக்கு தெரியாம கள்ள நோட்டை மாத்தி வச்சோம், அவனை போலீஸ்ல மாட்ட வச்சோம். என்னடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை சொல்லி அவனை விடுதலை பண்ண போறியா? உங்களை கட்டிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறேன். என் மாங்கல்யத்துக்கு களங்கம் வரும்படி நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். பழிய நானே ஏத்துக்கிட்டு போறேன். நீ உள்ள போயிடக்கூடாது. அப்படி போயிட்டீன்னா என் புத்திசாலித்தனத்துக்கு வேலை இல்லாம போயிடும். இங்க வருடி, எனக்கு தெரியாம அவனை நீ வெளியே கொண்டு வரணும்னு நினைச்ச, அவன் வெளியில வர மாட்டான், அவன் தலைதான் வெளியே வரும். உண்மையை சொன்னா அந்த அம்மா புருஷனால உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நீ ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, உயிரோட இருந்தா போதும்னு அந்த அம்மா கோர்ட்ல அப்படி சொன்னாங்க. நேரமாச்சு, புறப்படு. வர
அம்மா நீங்க வந்ததும் ஐயா உடனே அவர் ரூமுக்கு வர சொன்னாருங்கம்மா. ரேவதி உன் ரூமுக்கு போ. என்ன லட்சுமி, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அக்காளையும் தம்பியும் பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கும் ஜெயிலுக்கும் மாத்தி மாத்தி போயிட்டு வர்றீங்களே, அப்படின்னு அந்த கழுதைங்க மேல உங்களுக்கு பாசம்? நீ ஏன் பொண்டாட்டிங்கிறதுக்காக நீ போடுற வேஷத்துக்கு நான் விளக்கம் கேட்கல இது வரைக்கும். ஆனா இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் லட்சுமி. லட்சுமி, உன்னை சந்தேகப்பட்டா அது எனக்கு தான் அவமானம். நீ அப்படிப்பட்டவ இல்லை எனக்கு தெரியும். இப்பவாவது சொல்லு, நீ போடுற வேஷத்துக்கு விளக்கம் என்னன்னு மறைக்காம சொல்லு, மறைக்காம சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டாளே, அதுக்காகத்தான் அவனை பார்க்க போறேன். என்னடி என்கிட்டயே கதை அளக்கிற? இன்னைக்கு இல்ல நேத்திக்கு இல்ல, ஆரம்பத்திலிருந்து அந்த குடும்பத்தோட மறைமுகமா உறவு வச்சிருக்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? கத்த கத்தையா பணத்தை கொடுக்க பார்த்தியே, என்ன காரணம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இருந்தா கண்டவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தானே, அதனாலதான் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுக்க. என்னடி புருஷனோட பூர்வீகத்தையே கலர்றையா? ஜாக்கிரதை. இந்த வருடி, இதோட ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த முத்து மாணிக்கம். யாரு யாருன்னு கேக்குறல? யார் நீங்க? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. என்ன தெரியல? எனக்கு தெரியாது. மரியாதை எங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா கூச்சல் போடுவேன். ஏய், கூச்சல் போட்ட உன் உடம்புல ரத்தம் ஓடாது, இந்த குடிசைக்குள்ள தான் ஓடும். ஜாக்கிரதை. ஆமா, அடிக்கடி என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு பணப்பெட்டியோட வர்றாள, அதுக்கு என்ன காரணம்? நீ யாரு, உன் தம்பி யாரு? உன் தம்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் உன் ஆபரேஷனுக்காக செலவு பண்ணாலே என் பொண்டாட்டி, அவளுக்கு உனக்கு என்ன உறவு? உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இல்ல ஜெயிலுக்குள்ள இருக்கிற உன் தம்பிக்கு சமாதி கட்டிடுவேன். சொல்லு. என்ன விட்டுடுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது? மேலே நீ உண்மை சொல். என்னது என்னது? ஐயா, என்ன விட்டுடுங்க. உங்களை பத்தி எதையும் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன பத்தின உண்மை தெரிஞ்ச யாரையும் இது வரைக்கும் நான் உயிரோட விட்டு வச்சதே இல்லை. ஏய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? தீர்த்து கட்டுங்கடா. அந்த விசாரணை கைதி ஜெகனை பரோலா அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போங்க. ஓகே சார்.
மாணிக்கத்துக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சோமோ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க அப்பா கிட்ட முத்துமாணிக்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க எங்க சைக்கிள் ஓட்டு பார்க்கலாம். அப்படிதான். ஜெகன் சமத்தாரு, அம்மா போன் பேசிட்டு வரேன். யாராவது ஓடி வாங்களே, என் பிள்ளை யாராவது காப்பாத்துங்களே. அம்மா சத்தம் போடாதீங்க. அப்படின்னு இல்லை, அப்படி இல்லை, அத்தியாதீங்க. அப்படியே பார்த்து அண்ணா, ஐயா கூப்பிட்டு கணக்கு பிள்ளைய பாம்பு கடிச்சிச்சு. என்னாச்சுப்பா? முத்துமாணிக்கம், என்னாச்சு உனக்கு? நம்ம குழந்தைய கொத்த வந்த பாம்பை அவர் பிடிச்சு குழந்தைய காப்பாத்தினாரு. சமயத்துல வந்து என் குழந்தையை காப்பாத்திட்டப்பா. டாக்டர் போலாம். டிரைவர் வேணாம் முதலாளி, நீங்க குழந்தைய பாத்துக்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். நீங்க இருக்க முதலாளி. எப்படி பல்ல கொடுங்க பாம்பை வச்சு மனசுல இடம் பிடிச்சாச்சு. முத்துமாணிக்கா, முதலாளி எஸ்டேட் பங்களா பத்திரமெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. நீங்க சொன்ன மாதிரியே. நீங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. படிச்சு பாக்குறதா? இங்க உட்காரியா? இல்லைங்க. உட்காரியா? ஏயா நீ வேற நான் வேறயா? எங்கயா கையெழுத்து போடணும் சொல்லியா? என்னங்க தங்கமா இருந்தாலும் உரசி பாக்கணுங்க. நமக்கு இருக்கிற ஒரே குழந்தை அவரோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அவரை சந்தேகப்பட்டா அது நமக்கு தான் அவமானம். அருவு கட்டவளை. லட்சுமி. என்னங்க? ஏய், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க இது? படிச்சு பாரு. என்னடி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறிய? ஏன் உனக்கு பிடிக்கலையா? சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதிருக்கு. அதாண்டி இந்த முத்துமாணிக்க நான் இதுவரைக்கும் போட்ட வேஷத்துக்கு கிடைச்ச விலைடி விலை. இது வேஷம் இல்லைங்க, விஷம். இந்த அநியாயத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்பவே ஐயா கிட்ட சொல்லி. அடியே, ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு கார்ல புறப்பட்டாங்க. வெடிகுண்டு வச்சு அனுப்பிச்சிருக்கிறேன். அநேகமா இந்நேரம் அவங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்களோ நரகத்துல இருக்கிறாங்களோ. என்ன எடுத்துக்கிட்ட உனக்கு அதே முடிவுதான். பார்வதி, அம்மா, ஜெகனோட உயிருக்கு ஆபத்து. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளு. எங்கேயாவது கண்காணாத இடத்து கூட்டிட்டு போய் இவனை காப்பாத்து. அப்புறம் எனக்கு தகவல் கொடு. உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன். இந்த இப்ப எங்கிட்ட இருக்கிறது தான். சீக்கிரமா போ. பார்வதி, என்னம்மா? நீயும் ஒரு தாய், நானும் ஒரு தாய். நாம பெறாத பிள்ளையா இருந்தாலும் பத்திரமா பாத்துக்க. துணைக்கு வெளியும் கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ. அக்கா பசிக்குதுக்கா. இவன் எப்படி? ஏன்க்கா இதெல்லாம் கட்டுறீங்க? சொல்றேன். எங்கயாவது போய் பிச்சை. அப்புறம் நான் உன்னை எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். லட்சுமி அம்மாக்கு லெட்டர் எழுதினா எங்க அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சு ஆபத்து வந்துருமோன்னு எழுதாம விட்டுட்டேன். நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துமாணிக்கம் தான். லட்சுமி அம்மா ரொம்ப நல்லவங்க. உன் சொத்து உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அவ விருப்பப்படி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருப்பா. அதான் ஆசை.
ஏம்பா ஒருத்த விலங்கோட தப்பிச்சு இந்த வண்டியில வந்தானே அவன் எங்க? हमको मालूम नहीं साहब. யோ நல்லா தேடி பாருங்க ஐயா. வண்டியில இல்ல சார், அவன் தப்பிச்சுட்டான். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கும் ரேவதிக்கும் நாளைக்கு கல்யாணம்டா. உனக்கு இன்னைக்கு கருமாதிடா. இருக்கப்ப அவனை கிள்ளியன்னு நினைச்சேன். நீ அவனை தப்பிக்க விட்டதுனால இன்னைக்கு அவன் கொம்பேறி முக்கா என்னையே கொத்த பாக்குறான். உன்ன அடிபட்ட பாம்பு கடிக்கத்தானே செய்யும். நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணுங்கிறதுக்காக குழந்தையா இருக்கும்போது அவன் உயிரை காப்பாத்தினேன். கள்ள நோட்டை மாத்தி வச்சப்போ உங்களுக்கு பயந்து கோர்ட்ல போய் சொன்னேன். இன்னைக்கு அன்னத்தை கொலை பண்ணிட்டீங்க, அவனையும் கொல்ல பாக்குறீங்க. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க போறதில்ல. அவனை நிரபராதி நிரூபிச்சு அவன் கையாலேயே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த சொத்துக்களை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைக்கத்தான் போறேன். சபதம் போடுறியா? சபதம் போடுறவெல்லாம் பாஞ்சாலி ஆயிட்டா அப்புறம் மகாபாரதத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடுண்டி. அந்த கெட்ட பேர் உன்னால மகாபாரதத்துக்கு வந்துடக்கூடாது பாரு. லக்ஷ்மி, உன்னை உயிரோட விட்டா தானே நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, சொத்தை ஒப்படைப்ப. உன்னையே கொன்னுட்டா டாடி, உங்க இஷ்டப்படியே சுந்தரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மம்மி ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவங்கள விட்டுருங்க டாடி. என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். பிள்ளைக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் பெத்தவளுக்கு இல்லையேடி. இதோ வருமா, என்ன காப்பாத்து, உன் வாழ்க்கை நாசமாக்கிக்காத. அங்கிள், இதுக்கு மேல உங்க பேச விட்டா காரியத்தை கெடுத்துருவாங்க, ஜாக்கிரதை. கரெக்டா. இவளை கட்டி போட்டுட்டு ரேவதியை கூட்டிட்டு எஸ்டேட் பங்களாக்கு வந்துரு. கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்ப ரெடி பண்ணுவேன், கல்யாணத்தை நிறுத்திடுவேன். மம்மி வேண்டாமா, இதுக்கு நீ ஒத்துக்காத. ரேவதி, டாடி. அங்க தப்பிச்ச ஜெகன் முத்துமாணிக்கத்தோட பொண்ணை பாக்குறதுக்கு கண்டிப்பா இங்க வருவான். எல்லாரும் உஷாரா இருக்கணும். அவனை கண்டுபிடிக்க முடியலனா நம்ம டிப்
நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. சார் நான் வீட்டுல போறேன். யாரா நீ? ரைபிளுங்க. போடவே நில்லு ஜெயன். ஜெகன், போடவே, நில்லு. ரேவதி என்ன தெரியுதா? நான் தான். ஜெகன் நீங்களா? ஜெகன் ரேவதி 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 எஸ். என்னது? ஜெகன் ரேவதியோட தப்பிச்சுட்டானா? ரேவதி ரேவதி என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. ஆனா சொல்லுமா, என்னம்மா சொல்ற? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் புரியும்படி சொல்லுமா. அதனாலதான் விஷத்தை சாப்பிட்டுட்டா. விஷத்தை குடிச்சிட்டியா? என்ன காரியம் பண்ணிட்டேன்? ரேவதி உன்னை நான் சாக விட மாட்டேமா? உன்னை நான் சாக விட மாட்டேன். ரேவதி கவலைப்படாத தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணு முழிக்குதாலியான்னு பாரு. ரேவதி ஐயா, இவனை நீங்க காப்பாத்துறது மட்டும் இல்ல, எங்களை நீங்க காட்டியும் கொடுக்கல. அதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. பரவாயில்ல தம்பி, என் பச்சளை வைத்தியத்தினால மட்டும் இந்த பொண்ணு பிழைக்கல. உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற அன்பு, அப்புறம் ஆத்தாவோட கருணை, அந்த 2 தான் இந்த பொண்ணை பிழைக்க வச்சிருக்கு. அப்ப நாங்க புறப்படலாம். சாமி 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 நம்ம இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சாமி. பயப்படாத தம்பி, இந்த இடத்துல வந்து எந்த போலீஸும் உங்களை பிடிக்க முடியாது. நீங்க 2 பேரும் உள்ளார போய் ஒளிஞ்சுக்குங்க. டேய் கூப்பிடா அந்த சொக்கனையும் சொக்கியும். காட்டு பூ பூத்திருச்சு கண்ணி நாகமாயிடுச்சு, காட்டு பூ பூத்திடுச்சு கண்ணி நாகமாயிடுச்சு. ஓடி வந்தவங்களை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய் யாருங்க ஓடியும் வரல, நான் யாரையும் ஒளிச்சு வைக்கல. போய் சொல்றியா? டேய் உள்ள போய் பாரு. நில்லுடா, என் உத்தரவு இல்லாம யாரும் கூடாத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப உள்ள இருக்கிறவங்களை வெளியே வர சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் உள்ள என்ன வெளியே என்ன, மரியாதையா இடத்த காலி பண்ணு. சுருட்டனையும் சுற்றத்தையும் கவனிங்கடா.
இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நிறுத்துங்க. ஜெகனை நீங்க சுட்டா உங்களை நான் சுட்டுடுவேன். லட்சுமி, என்ன சொல்ற அளவுக்கு நீ தயாராயிட்டியா? அந்த அளவுக்கு ஜெகன் விலகு. புருஷனை சாகடிக்கணும்னா பொண்டாட்டிக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அப்படி எப்பவுமே நினைச்சதில்ல. இப்ப கூட நீங்க ஜெகனை சுட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பெத்த துப்பாக்கிய காட்டி மிரட்டின. என்ன நம்புங்க. ஜெகனோட குடும்பத்தை அழிச்சீங்க, சொத்தையெல்லாம் அபகரிச்சீங்க. இப்பவாவது மனசு திருந்தி இவங்கள வாழ வைங்க, வாழ வைங்க. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு மேலே திருந்தலன்னா நான் மனுஷனே இல்லம்மா, மனுஷனே இல்ல. ஜெகன், உன் ஆஸ்தி மட்டும் இல்லப்பா, என் ஆஸ்தியை சேர்த்து உனக்கு கொடுக்கறேன். லட்சுமி, உன் ஆசைப்படியே உன் கையாலேயே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருமா, சேர்த்து வச்சு. இப்பதாங்க என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. இன்ஸ்பெக்டர், ஜெகன் நிரபராதி, நான் தான் குற்றவாளி. கள்ள நோட்டை மாத்தி வச்சது நானும் சுந்தரமும் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க.